ஜஸ்ட்டு canva.com resume அப்படின்னு கொடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு வெரி ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும் அந்த வெப்சைட்டில். எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி ஜஸ்ட் யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் A to Z நீங்களாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிக்சர் மாற்றணுமா உங்கள் பிக்சரை மாற்றலாம். உங்களுக்கு கலர் ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கினா கலர் சேஞ்ச் பண்ணலாம். எதை வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த வெப்சைட்டில். ஜஸ்ட் இப்போ நான் வந்து நேமை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நேமை சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இதிலே அவைலபிளாக ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபாண்ட் சைஸ், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் இதிலே ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இதை டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை ஜஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்ம ரெடி பண்ண ரெஸ்யூம். அடுத்தது உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதுக்கு உங்களது ஒரிஜினல் கீ போட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கணும் உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இதுலேயும் ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். க்ரியேட் போயிட்டு இதில் நீங்கள் எதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு வேர்டு ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். டிஃபால்ட்டாக எல்லாமே அதுவுமே மாறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டாம். உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றிக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு சேவ் எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட்டில் கிரியேட் பிடிஎஃப் அதை கொடுத்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு ஸ்டெப் மேலே நெக்ஸ்ட்டு நம்ம TinyURL.com இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை ஒரு ஃபோல்டரில் வச்சு அதுக்கு ஒரு லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி உங்கள் ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் பீப்புளுக்கு உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு TinyURL ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய கூகுள் ட்ரைவை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கோட நேம் வந்து நான் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். அதை ரைட் கிளிக் பண்ணி கெட் ஷேரபிள் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு எனேபிள் மட்டும் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டு என்னோடய ட்ரைவில் இப்போ நான் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணணுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோல்டரில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எதுவும் அப்லோட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் 10th 12th மார்க் ஷீட்லாம், ஏன்னா அதை வந்து டூப்ளிகேட் போட முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து என்னோடய ஃபைலை வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு திருப்பி ஒரு ரைட் கிளிக் பண்ணி ஷேரபிள் அதை கொடுங்க. அதில் ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிட்ருக்கும். அதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு TinyURL போய்ட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இன்னொரு பாக்ஸில் உங்களோட நேம், உங்கள் நேம் போட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துலாம். அது உங்கள் விருப்பம். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு மேக் URL அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க்கு ஜென்ரேட் ஆகிட்டு அது ஜஸ்ட்டு நான் இப்போது காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விண்டோவில் அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன்.
இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது அவங்களுக்கு ஹெச்ஆர் பீப்புளுக்கு வியூ வரும். இதை மட்டும்தான் அவங்களால அக்சஸ் பண்ண முடியும், வேறு எதுவுமே அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். இப்போ உங்களோட சர்டிஃபிகேட் எதாக இருந்தால் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். நம்ம ரெஸ்யூமுக்கு ஒரு QR கோட் ஜென்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு QR கோட் generate.com அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் PDF கொடுக்குறீங்களா, PDF கிளிக் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் ஐடியை இதில் வந்து மஸ்ட்டு நீங்கள் சைன் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கிரியேட் கோடு அப்படின்னு கொடுக்குறேன். இதில் நீங்கள் இப்போது என்ன அது அப்டேட் பண்ண போகிறோம், நம்ம இப்போ வந்து ரெஸ்யூம் பண்ண போகிறோம். அதுக்காக PDF அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னோடய PDF, அதாவது உங்கள் ரெஸ்யூமை அப்டேட் பண்ண போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் கொடுங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை அதில் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்து கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் உங்கள் QRL எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஃபுல்லாக கஸ்டமைஸ்டு ஐக்கானாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடு வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு PNG ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். இதை நீங்கள் ஈஸியாக உங்கள் ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.